பிஎஸ்சி அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு சர்ப்ரைசிங்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 2:1 அப்படிங்கிற ரேஷியோல பிஎஸ்சி வந்து போனஸ் கொடுக்குறாங்க. இதனால பிஎஸ்சில யாரெல்லாம் ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 2 ஷேருக்கு 1 ஷேர் போனஸா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 10 ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஷேர் போனஸா கிடைச்சு டோட்டலா 15 ஷேர்ஸ் உங்க டிமெட்ல இருக்கும். இப்போ இந்த போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் ரெக்கார்ட் டேட் மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இந்த மாதிரி போனஸ் கொடுக்க சொல்ல ஷேர் பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ உங்களுடைய கரண்ட் ஷேர் பிரைஸ் இப்போ பிஎஸ் இது 5479 2:1 அப்படிங்கிற ரேஷியோல கொடுக்கறதுனால அதோட ரேஷியோ நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோம். அதை வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா 1820 வரும். சோ ஷேர் பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும் போது இந்த ரேட்ல தான் வந்து ட்ரேட் ஆகும். இதனால எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் மறுபடியும் வந்து அந்த ஷேர்ஸை வந்து அக்குமுலேட் பண்றதுக்கு இன்னொரு சான்சஸ் கிடைக்கும். அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெஷ்ஷா வாங்கணும் அப்படின்னா இப்போ ஷேர் பிரைஸ் கம்மியா இருக்கும், அவங்களும் வந்து இந்த ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நல்ல வந்து பெனிஃபிட்ஸை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல மோனோபோலி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.